இயேசுவே என் கூட பேசுங்க, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, உம்மை தேடி உம்முடைய பாதபடியில் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். தகப்பனே, எங்கள் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீங்கப்பா. மனுமக்கள் மீது நீங்கள் வைத்த அன்பினால சிலுவையில் உங்களையே பலியாய் ஒப்பு கொடுத்தீங்களப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிற, உலகம் எங்கும் இருந்து இதை கவனித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்முடைய முகத்தை நான் பார்க்கிறேன். ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் என்று சொல்லி அவர்களோடு பேசி அவளுக்கு அற்புதம் செய்து சுகம் கொடுத்து விடுதலை கொடுத்து அவருடைய துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாக மாற்றினவரே, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இப்பவும் இந்த பிள்ளைகளோடு நீங்கள் பேசுங்க, இவங்களுக்கு அற்புதம் செய்யுங்க. இயேசுவே என்னோடு பேசும், எனக்கு அற்புதம் செய்யும் என்று வேண்டிக் கொள்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்து மகிழ பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். வேறு புஸ்தகத்தில் இயேசு செய்த நிறைய அற்புதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு அற்புதம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை எழுதப்பட்டிருக்கிறது. அதை நான் வேறு புஸ்தகத்திலிருந்து உங்களுக்காக வாசிக்கிறேன். கவனமாக கேளுங்க. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை. அப்பொழுது இயேசு படகில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை இயேசுவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேத பாரகரில் சிலர், இவன் தேவ தூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நட என்று சொல்லுவதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு, மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். பாருங்கள், இயேசு தம்முடைய பட்டணம் என்றால் கப்பர்நகூம் என்ற பட்டணம். இப்பொழுதும் அந்த பெயருள்ள அந்த பட்டணம் கலிலேயா கடற்கரை அருகில் இருக்கிறது. ஆனால் அது சபிக்கப்பட்டதுனால பாழாய் கிடக்கிறது. அது இயேசுவின் பட்டணம் என்று அழைக்கப்பட்டது. அங்கே தான் அதிகமாக இயேசு தங்கியிருந்த ஊழிய செய்ததுனால அது பக்கத்தில் அழகான ஒரு பெரிய ஒரு ஏரி, அது கலிலேயா கடல் என்று அழைக்கப்படுகிறது. படகில் இயேசு அந்த கரையில் இறங்கினார். அப்பொழுது ஒரு வீட்டில் அவர் இருந்தபோது, அந்த ஊரில் இருக்கிற ஒரு வீட்டில் இருக்கும்போது வசனத்தை பிரசங்கித்து கொண்டிருந்தார். அப்போ படுக்கையிலே திமிர்வாதமாய் கிடந்த ஒரு மனிதனை சிலர் இயேசுவண்டை கொண்டு வருகிறார்கள். இவனால் நடக்க முடியாது, திமிர்வாதத்தினாலே பாதிக்கப்பட்டு விட்டான். படுத்த படுக்கையில் இருக்கிறான், கை கால்களெல்லாம் வளைந்து அது நேராக இருக்காது, அப்படியே சுருண்டு படுத்து படுக்கையிலே தான் அவனுடைய வாழ்க்கை. படுக்கையோடு கொண்டு வந்து இயேசுக்கு முன்னால் வைக்கிறார்கள். இயேசு அவனை சுகமாக்குவார் அப்படின்னு அவன் நினைத்து வைக்கும்போது இயேசு அவனை பார்க்கிறார். முதலாவது அவனை பார்த்து சொல்றார், மகனே, திடன்கொள், உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அப்படி சொல்லிட்டு அதன் பிறகு எழும்பி நட, இந்த படுக்கை எடுத்துக்கிட்டே போவான் வீட்டுக்கு அப்படின்னு இயேசு சொல்லுகிறார். அவன் இத்தனை வருஷமாய் சுமந்து கொண்டிருந்த படுக்கை அவன் அற்புதமாய் சுகமாக்கப்பட்டு எழுந்து படுக்கையை எடுத்துக்கொண்டு அவன் நடந்து வீட்டுக்கு போனான். ஜனங்கள் எல்லாம் சந்தோஷமாய் அற்புதம் செய்த தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இதுதான் இந்த அற்புதம். பாருங்கள், இந்த அற்புதத்தை நீங்கள் கவனிக்கும் போது இந்த அற்புதம் நடக்க என்ன காரணம்? இந்த மனிதன் இயேசுவனிடத்தில் அற்புதம் பெற்றுக்கொண்டானே, என்ன காரணம் என்று நினைக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்றைக்கும் அவரை தேடி வர மக்களுக்கு அற்புதம் கட்டாயம் செய்கிறார். அவனை அந்த இயேசுவண்டை கொண்டு வந்தபோது துக்கத்தோடு வருகிறான். வியாதினால் உண்டான துக்கம் ஒரு பக்கம், பாவத்தினால் உண்டான துக்கம் ஒரு பக்கம். அதனால் தான் இயேசு சொல்கிறார், நீ திடன்கொள், மகனே என்று அழைத்து திடன்கொள், நீ பயப்படாதே அப்படின்னு சொல்லி பாவத்தையும் மன்னித்து வியாதியும் குணமாக்குகிறார். 2 அற்புதங்கள் இயேசு அவனுக்கு செய்கிறார். 2 அற்புதங்கள் அவனுடைய வாழ்க்கையில் நடக்கிறது. இன்றைக்கு அதே மாதிரி உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். 2 விதமான அற்புதம் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு செய்ய போகிறார். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க போகிறோம். இந்த அற்புதம் நடக்க காரணம் என்ன? முதலாவது, அவன் இயேசுவனிடத்தில் கொண்டு வரப்பட்டான். திமிர்வாதம் அவனை பாதித்திருந்தது. படுத்த படுக்கையில் இருக்கிறான்.
அவன் வீட்டை விட்டு எழும்பி நடக்க முடியாது, அவனால் எழுந்து வர முடியாது. பாருங்கள், இந்த முடக்குவாதம், திமிர்வாதம், பக்கவாத வியாதி கொண்டவங்க கூட கொஞ்சம் அப்படியே இழுத்து நடந்து வந்துடுவாங்க. முடக்குவாதம் கூட ஜாயிண்டாக வலிக்கும், விரல்கள் மடக்கப்பட்டு அப்படியே வலிச்சு வேதனையோடு, அது மாதிரி முடக்குவாதம், ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லி நரக வேதனை அனுபவிக்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அப்படியே படுக்கையில் ஆயிடுவாங்க. இது பாருங்கள் திமிர்வாதம், அவன் அப்படியே பாதிக்கப்பட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய சரீரம் முடக்கப்பட்டு விட்டார். பாருங்கள், இப்படி படுத்த படுக்கையில் ஆயிட்டான். இப்போது அற்புதம் செய்கிறவர் இயேசு, அவரிடத்தில் வந்தால் தானே அற்புதம் பெற முடியும். அவன் இயேசுவினிடத்திலே கொண்டு வரப்பட்டான், அதனால தான் அற்புதம் நடைபெற்றது. நீங்கள் அற்புதம் செய்கிற இயேசுவனிடத்தில் வரும்போது தான் உங்களுக்கு அற்புதம். நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடணும், அவரை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளணும், அவரிடத்தில் வரணும். அதனால் அப்போ தான் இயேசு அற்புதம் செய்ய முடியும். பாருங்கள், தென்கொரியா தேசத்தில் டாக்டர் பால் யாங்கிச்சோ என்ற ஒரு தேவ மனிதர் இருந்தார். உலகத்திலே பெரிய சர்ச் அவங்க சர்ச்சு. அவருடைய சபையில் 10 லட்சம் ஆத்துமாக்கள் மக்கள் அவருடைய சபையில் இருந்தாங்க. ஒரு ஆராதனையில் 50,000 பேர் இருப்பாங்க. பிரம்மாண்டமான சர்ச்சு. பாருங்கள், இதான் அவருடைய சர்ச்சு. பாருங்கள், நான் இதில் இந்த ஆராதனைக்கு போயிருக்கிறேன். 7 வருஷம் நான் இந்த தென்கொரியாவில் போய் இந்த ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிறேன். அந்த தெய்வ மனிதரை சந்தித்திருக்கிறேன். இந்த மாதிரி ஆராதனை நடக்கும். பாருங்கள், எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குல்ல. இந்த சர்ச்சில் 10 லட்சம் மக்கள் அந்த சபைக்கு ஆராதனைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அதில் தேவன் பயன்படுத்தின மனிதர் தான் டாக்டர் பால் யாங்கிச்சோ அவர்கள். அவர் ரொம்ப வல்லமையாக தேவன் பயன்படுத்தின மனிதர், ரொம்ப பிஸியானவர். அவருக்கு வயதான காலம் வந்து விட்டார். அவருடைய பிள்ளைகள்லாம் வாலிபர்கள் ஆயிட்டாங்க, பிஸ்னஸ்லாம் செய்து கொண்டு இருந்தாங்க. ஒரு நாள் இவர் வியாதிப்பட்டு பலவீனப்பட்டார். பிள்ளைகளுக்கு அப்பா மேலே தானே, அப்பா ராத்திரி பகலில் ஊழியம் செய்கிறாங்க, உடம்பை கவனிக்கிறது இல்லை, சிக்காயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இங்கேருந்து அவங்க ஊழியன்னு சொல்லி டைமே இளைப்பாறுதலுக்கு தரமாட்டாங்கன்னு சொல்லி இவர் தான் அந்த தெய்வ மனிதர் டாக்டர் பால் யாங்கிச்சோ. அவர் என்ன பண்ணாங்க, தென்கொரியாவுக்கு பக்கத்தில் தான் ஜப்பான் தேசம் இருக்கிறாரு. அங்கே பிரபலமான ஒரு ஆஸ்பத்திரியில் பிரபலமான டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாங்க. எங்கள் அப்பா சிக்கா இருக்காங்க, நாங்கள் கொண்டு வரோன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி இவரை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே போய் டாக்டர் ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்து எல்லாம் செக் பண்ணி ரிப்போர்ட் எடுத்தால் அவருடைய சரீரத்துக்குள்ள உள் உறுப்புகளில் 2-3 பாதிப்புகள். டாக்டர் சொல்லிட்டாங்க, ரொம்ப சீரியஸ், உடனே ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லாட்டா உயிருக்கே ஆபத்து. இதுவரை அவங்க கவனிக்காமல் இருந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இவர் எப்பவும் ஊழியம் செய்துக்கிட்டே இருக்கிறவராச்சு தான், அதனால் உடம்பு சரியாக கவனிக்கலை. இப்போ உடனே ஆப்ரேஷன் உடனே பண்ணணும், உடனே டேட் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் சொன்னார், உடனே என்னால் முடியாது, எனக்கு டைம் வேணும், நான் கொஞ்சம் டைம் யோசித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி. இல்லை அதுக்கெல்லாம் டைம் இல்லை, உடனே ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லை 1 வாரம் டைம் கொடுங்க, நான் 1 வாரம் கழித்து வந்துடுறேன். பிள்ளைகிட்ட சொன்னார், 1 வாரம் கழித்து வர்றேன், நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ எனக்கு கொடுங்கன்னு சொல்லேன். சரி, 1 வாரம் கழித்து டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த நாளில் ஆப்ரேஷன். அவர் தென்கொரியா வந்துட்டார். தென்கொரியாவில் ஒரு ஜெபமலை, ப்ரேயர் மவுண்டன், அங்கே எப்போவுமே ஜெப சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். மக்கள் எப்போவுமே இரவும் பகலும் ஜெபித்துக்கிட்டே இருப்பாங்க. அங்கே நிறைய ரூம்ஸுகளாக இருக்கும். அதில் இவருக்கு ஒரு ரூம் இருக்குது, டாக்டர் பால் யாங்கிச்சோவுக்கு. அவர் அங்கே போய் மணிக்கணக்காக நாள் கணக்காக உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பார். அந்த இடத்தை நான் பார்த்துருக்கிறேன், அந்த ரூம் எல்லாம் பார்த்துருக்கிறேன். சின்ன ஒரு ப்ரேயர் ரூம். இவர் நேரம் அங்கே போனார். அங்கே தான் ஆண்டவர்கிட்ட போய் உட்காந்து ஜெபம் பண்ணுவார், பேசுவார், எல்லாமே. ஆண்டவருடைய பாதத்தில் போய் உட்காந்து ஜெபம் பண்ண 3 நாள் நான் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறேன்னு காத்திருந்து ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணினார். ஆண்டவரே, எனக்கு இது பதில் தெரியணும், என்னையே நீங்கள் சுகமாக்கலை, நான் உங்கள் ஊழியம் தானே செய்கிறேன், ராத்திரி பகலில் உங்களுக்கு தானே ஊழியம் செய்து கொண்டே இருக்கிறேன், இந்த மாதிரி பாதிப்பு என் உடம்பில் வந்துட்டு நீங்கள் ஏன் என்னை சுகமாக்கலை அப்படின்னு கேட்டார். அப்போ இயேசு அவரை சந்தித்தார். இயேசு சொன்னாராம், நீ ஏன் என்கிட்ட கேட்கல, உனக்கு சுகம் வேணும்னு நீ கேட்கலையே, உன் உடம்புல பிரச்சனை வந்துட்டு பாதிப்பு வந்துட்டு நீ என்கிட்ட கேட்டிருக்கணும்ல, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், நீங்கள் ஜெபத்தில் கேட்கட்டா தானே பெற்றுக்கொள்ள முடியும் நான் சொல்லியிருக்கிறேன், அதைத்தானே நீ மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுற, அப்போ நீ கேட்டிருக்கணும்ல. அப்போ தான் அவர் தன்னுடைய உணர்ந்தார், ஐயோ நான் கேட்க தவறி இப்போ கேட்குறேன், எனக்கு சுகம் கொடுங்க, என் உள்ளுக்குள்ளே இந்த இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு, ஆப்ரேஷன் பண்ணணுன்னு டாக்டர் சொல்கிறாங்க, நீங்கள் என்னை சுகமாக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணினார். அவ்வளோதான். ஆண்டவர் ஒரே ஒரு தொடுதல், எல்லாம் சரியாயிட்டு போன்ட்டார் ஆண்டவர். பிள்ளைகள் கூட்டிகிட்டு போனாங்க. அடுத்த வாரம் அதே ஆஸ்பத்திரிக்கு ஜப்பானில் கொண்டு போய் அவர் போன போது ஆப்ரேஷனுக்கு எல்லாம் ஒழுங்கு பண்ணும்போது சொன்னார், இல்லை இன்னொரு முறை எனக்கு ஸ்கேன் எடுங்க, என்னென்ன ஸ்கேன் ரிப்போர்ட் முன்னால் எடுத்தீங்களோ அதெல்லாம் திருப்பி எடுங்கன்றார். டாக்டர் சொல்கிறாங்க, என்ன இருக்குது ரிப்போர்ட்டு, இப்போ தான் எடுத்தோம் போன வாரம், அதுக்குள்ளே என்ன மாற்றம் வந்துட போகுது, ஆப்ரேஷனுக்கு ஒழுங்கு பண்ணுவோம். இல்லை நீங்கள் முதல்ல இன்னொரு முறை ரிப்போர்ட் எடுத்து செக் பண்ண பிறகு தான் ஆப்ரேஷனுக்கு சம்மதிப்பேன்னு சொல்லிட்டார்.
பிள்ளைகளை ஐயா இன்னொன்று எடுத்துருங்க அப்படின்னு சொன்னோன்னே திருப்பி எல்லாம் ஸ்கேன் பண்ணி எல்லா ரிப்போர்ட்டை எடுத்தால் எல்லாம் நார்மல். அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. டாக்டர்ஸு குழம்பிட்டாங்க. போன வாரம் எடுத்த ரிப்போர்ட்டுக்கும் இப்போ எடுத்த ரிப்போர்ட்டுக்கும் எப்படி இவ்வளோ பெரிய மாற்றம், இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கிற ஒரு பிரச்சனையும் இல்லை, என்னாச்சு இந்த மனிதனுக்கு? அவங்க வந்து கேட்டாங்க, நீங்கள் எங்கே போனீங்க, யார்கிட்ட போனீங்க, எப்படி இந்த மாற்றம் ஒரே வாரத்துக்குள்ளே? அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், எனக்கு ஒரு பெரிய டாக்டரை தெரியும், அவர்கிட்ட போய் நான் பேசினேன்னா அவர் எனக்கு சரி பண்ணி விட்டுட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. யார் அந்த டாக்டர்? இயேசு. அவர் என்னை தொட்டார், சரியாயிட்டு, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இது அவரே சொன்னார். நாங்கள் போயிருந்தபோது அவருடைய பிரசங்கத்தில் இந்த வார்த்தையை அவர் சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, பெரிய ஊழியக்காரனாக இருந்தால் கூட நம்ம போய் அவர்கிட்ட கேட்கணும். நீ கேளு, நான் உனக்கு பதில் தர்றேன், நீ கூப்பிடு, என்கிட்ட வா, அப்படி தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால் நீ இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்தவங்களுக்கு அவர் அற்புதம் செய்கிறார். இப்போ அவர் உங்களை தேடி உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார், உங்கள் பக்கத்தில் வந்திருக்கிறார். நீங்கள் அவரை நெருங்கி வரணும், அவரிடத்தில் வரணும். வியாதிப்பட்ட குழந்தைகளை கொண்டு வந்து அவருடைய பாதத்தில் வைக்கணும். வியாதிப்பட்ட உங்களுடைய கணவரை இயேசுவின் பாதத்துக்கு கொண்டு வரணும். வியாதிப்பட்ட மனைவி உங்களுடைய வீட்டில் என்ன பிரச்சனை அவருடைய சமூகத்தில் கொண்டு வரணும். இயேசுவே, இதுதான் எங்கள் பிரச்சனை, இதுதான் எங்களுடைய போராட்டம், இதுதான் எங்களுடைய கஷ்டம், ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் கொண்டு வந்தால் இயேசு அற்புதம் செய்வார். எங்களுக்கு இந்த கடன் பிரச்சனை இருக்குது, எனக்கு திருமண பிரச்சனை இருக்குது, வேலை இல்லாத பிரச்சனை இருக்குது, ஆண்டவர் எனக்கு கற்பத்தின் கனியில் ஆண்டவரிடத்தில் வரணும், அவரிடத்தில் சொல்லணும், அப்போ ஆண்டவர் அற்புதம் செய்வார். பாருங்கள், இந்த திமிர்வாதக்காரன் வீட்டில் இருக்க வரைக்கும் அற்புதம் இல்லை, அவன் இயேசுவண்டை கொண்டு வரப்பட்டான். நீங்கள் இன்றைக்கி இயேசுகிட்ட வந்திருக்கிறீங்க, அவர் உங்கள் பக்கத்தில் வந்திருக்கிறார். உங்களுடைய மனம் திறந்து அவர்கிட்ட சொல்ல போகிறீங்க, இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். ரெண்டாவது, இந்த அற்புதம் நடக்க இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? அந்த 2வது வசனம் பாருங்கள். அங்கே படுக்கையில் கிடந்த அந்த திமிர்வாதக்காரனை இயேசுவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு, Jesus saw their faith. அவருடைய விசுவாசத்தை கண்டு தான் இயேசு அற்புதம் செய்தார். அப்போ ரெண்டாவது, உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கணும், அப்போ தான் ஆண்டவர் அற்புதம் செய்வார். சிலர் சொல்லுவாங்க, இயேசு எனக்கு அற்புதம் செய்துட்டா நான் விசுவாசிக்கிறேன் ஐயா அப்படிம்பாங்க. ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறார்? நீ விசுவாசித்தால் நான் உனக்கு அற்புதம் செய்வேன். முதலாவது விசுவாசம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பைபிளில் சொல்லியிருக்குது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். தேவனிடத்தில் ஒரு மனிதன் வரும்போது அவர் உண்டு என்று விசுவாசிக்கணும். தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர், நான் ஜெபம் பண்ணினால் பதில் தருகிறவர், நான் வேண்டிக் கொண்டால் அற்புதம் செய்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்போ அவங்களுக்கு அற்புதம் நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் முதலாவது விசுவாசிக்கணும். இன்றைக்கு இயேசு எனக்கு அற்புதம் செய்வார், இன்றைக்கு என் வியாதியிலிருந்து விடுதலை தருவார், இன்றைக்கு இந்த டிப்ரெஷன்லேருந்து எனக்கு இயேசு விடுதலை தருவார், இன்றைக்கு என் கணவருக்கு இயேசு சுகம் தருவார், இன்றைக்கு என் குழந்தைக்கு இயேசு சுகம் தருவார், இன்றைக்கு என்னுடைய கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவை உண்டாக்குவார், இன்றைக்கு எனக்கு ஒரு வழி திறக்கப்படும், இன்றைக்கு என் குடும்பத்துக்குள்ளே சமாதானம் உண்டாகும், இன்றைக்கு இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும், இயேசு எனக்கு இதை செய்வார் என்று விசுவாசிக்கணும். அவ்வளோதான். அவங்க இயேசு பற்றி அவங்களை கொண்டு வந்தவங்க கேள்விப்பட்டதுனால விசுவாசித்தாங்க. இப்போ பாருங்கள், இந்த சாட்சிகளை கேட்டிங்கள்ல, 3 சாட்சிகள், இதெல்லாம் அவங்க அனுபவித்தது, இப்போ நடந்தது. என்றைக்கோ 2000 வருஷத்துக்கு முன்னால் இல்லை, இப்போ சில மாதங்களுக்கு முன்பாக இயேசு அவங்களுக்கு அற்புதம் செய்ய உங்கள் மத்தியில் அவங்க வாழ்கிறாங்க. உங்கள் பக்கத்தில் இருக்க என்றைக்கோ இல்லை உள்ள கதையல்ல இது. அப்போ நடந்தது, எத்தனை வருஷத்துக்கு முன்னால் நடந்தது, கேள்விப்பட்டதில்லை. இப்போது உங்கள் கண் முன்னால் இவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. உங்கள் கண் முன்னால் அவங்க பார்த்தீங்கல்ல, 39 வருஷமாக பிறவிலேயே குறைபாடு சுகமாக்க முடியாதுன்னு மருத்துவம் சொல்லிவிட்டாரு. ஒரு சின்ன ஜபத்தில் இயேசு அற்புதம் செய்துட்டார்ல, இதை பார்த்தும் நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் எப்படி அற்புதம் பெற முடியும்? அந்த சகோதரர் பாருங்க, என்னையே அவருக்கு பிடிக்காதுங்க, ஆனால் இயேசுவை விசுவாசித்து ஜெபிச்ச உடனே இயேசு அற்புதம் செய்துட்டார்ல. அப்போ நீங்கள் இயேசு எனக்கும் அற்புதம் செய்வார், என்னையும் தொடுவார், எனக்கும் விடுதலை தருவார் என்று விசுவாசிங்க. ஏன்னா அவர் உங்களை நேசிக்கிறார். இல்லைங்க, நான் கிறிஸ்தவனே இல்லைங்க, எனக்கு கூட இயேசு அற்புதம் செய்வாரா? இயேசு மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். நீங்கள் நல்லா அறிந்து கொள்ளுங்க, இயேசு மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அவர் ஒரு மதத்துக்குள்ளே அடக்குவது மனுஷங்க தான் பேசுகிறாங்க. இயேசு மதத்துக்குள்ளே அடங்க மாட்டார். அவர் மதத்தை பற்றி பேசவும் இல்லை, மதத்தை பரப்புங்கள் என்று சொல்லவும் இல்லை, அவர் மதத்தை குறித்து கொள்கைகளை சொல்லிக் கொடுக்கவும் இல்லை. நீங்கள் எந்த மதமாக இருக்கலாம், நீங்கள் எந்த இனமாக இருக்கலாம், நீங்கள் எந்த பாஷைக்காரராகவும் இருக்கலாம், இயேசு உங்களை நேசிக்கிறார். அப்படி பார்த்துருந்தா என்ன சுகமாக்கி இருக்கக்கூடாது? நான் இயேசுவையே கேவலமாக பேசினவன், இயேசுவையே திட்டினவன், எங்களுக்கு இயேசுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் நான் மரணப்படுக்கையில் சாக கிடந்த போது எங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு வந்து என்னை தொட்டு குணமாக்கினார். நான் உயிரோடு இருக்க காரணம் இயேசு. இருதை வீங்கி வலது கால் செயலற்று சாக கிடந்தேன். இவங்க வீட்டுக்குள்ளே நாயா வரணும், இவங்க கிறிஸ்தவங்க கிடையாது, இவங்க வேணா என்னை தேடி சர்ச்சுக்கு வரட்டும், அங்கே வரட்டும்னு இயேசு சொல்லவில்லை.
நம்ம எங்கே இருக்கிறோமோ அந்த இடத்துல இயேசு வந்து அற்புதம் செய்கிறவர். ஏனென்றால் அவர் கடவுள், அவர் எல்லாரையும் நேசிக்கிறவர், அந்த மனுஷனுடைய கட்டுப்பாடுகளுக்கெல்லாம் தாண்டினவர். அவர் ஒரு எல்லைக்குள்ளே அடக்கி வைக்க முடியாது. இல்லை இந்த நேரம் சரியில்லை, உங்களுக்கு ஜாதகம் சரியில்லை, உங்களுடைய ராசி சரியில்லை, உங்களுக்கு இது சரி ஒன்று இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் இயேசு. என்ன வேணாலும் சொல்லட்டும், நேரம் சரியில்லை, ராசி சரியில்லை, கெட்ட காலம் சொல்ல, எந்த காலத்தில் அற்புதம் செய்கிறவர் இயேசு. அவர் தான் கடவுள். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் விசுவாசிங்க. நீங்கள் விசுவாசித்தா இன்றைக்கு நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுக்கு அற்புதம் செய்வார். நீங்கள் சூழ்நிலைகளை எல்லாம் பார்க்காதங்க. இன்றைக்கு இயேசு உங்களை சந்தித்து கொண்டு இருக்கிறார். உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் விருப்பத்தோடு வந்திருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தால் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். நீங்கள் விசுவாசிக்கணும். நான் பாருங்க, ஒரு சமய சந்தால் மக்கள் மத்தியில் பீகாரில் ஒரு இன மக்கள் இருக்காங்க, சந்தால் இன மக்கள், குரூப் ஆஃப் பீப்புள். ஒவ்வொரு இன மக்களுக்கு ஒரு பேர் இருக்குல்ல, அது மாதிரி சந்தால் இன மக்கள், ஆதிவாசிகள் நிறைய அவங்க அங்கே வசிக்கிறாங்க. மத்தியில் 3 நாள் கூட்டத்துக்கு மிஷினரிகள் அழைத்திருந்ததுனால போயிருந்தேன். ஆயிரக்கணக்கான பேர் பந்தலில் கூடி இருக்கிறாங்க. நான் பிரசங்கம் பண்ணுறேன். அவங்களுடைய சந்தாலி மொழியில் ஒரு மிஷினரி மொழி பெய்த்து கொண்டே இருக்கிறார். நான் பாதி பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். திடீர்னு ஒரு ஆளை தூக்கிட்டு வர்றாங்க. 4-5 பேர் சேர்ந்து ஒரு ஆளை தூக்கி கொண்டு வர்றாங்க. கூட்டம் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்படியே முன்னால் வந்து இப்படி என் பக்கத்தில் நிற்கிறாங்க. அப்படியே பேசுகிறாங்க இது அவங்க மொழியில். எனக்கு அவங்க லாங்குவேஜ் புரியல. அவங்க வந்து பிரசங்க நேரத்தில் இப்படி தமிழ்நாட்டில் இடைஞ்சல் பண்ண மாட்டாங்க, விட மாட்டாங்க. அவங்க வந்து ஏதோ பேசுகிறாங்க. அப்போ நான் பிரசங்கத்தை நிறுத்திட்டு அந்த மிஷினரிகிட்ட என்ன பிரதர்னு விசாரிக்க சொன்னேன். இவரால் நடக்க முடியாது, கால் கைகள்லாம் செயலற்று வாதத்தினால் படுக்கையில், வீட்டிலேயே படுக்கையில் சில வருஷமாக இருந்தார். இவங்கெல்லாம் வந்து இயேசு கிறிஸ்துகிட்ட கூட்டிகிட்டு போனால் சுகமாயிருன்னு சொல்லி, நீங்கள் ஊழியக்காரர் ஒருத்தர் வந்திருக்கிறாரு, இயேசுவை பற்றி சொல்கிறாரு, அங்கே போனால் சுகமாயிருன்னு சொன்னால் இவரால் நடக்க முடியலை. இவங்க தூக்கிட்டு வந்துட்டாங்க வீட்டில் இருந்து. அவர் தூக்கி கொண்டு வந்து வச்சு நிற்கிறாங்க. அவர் அப்படியே செயலற்று கிடக்கிறார், கை கால்கள் செயலற்று. அவர் சொன்னார், பிரதர் ஒரு ஜெபம் பண்ணிடுங்க, அப்போ தான் அவங்க போவாங்கன்னு சொன்னாங்க. என்ன பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே பிரசங்கம் முடிச்சு தான் வியாதிஸ்தரை ஜெபிப்போம். சரி அப்படின்னு சொல்லி உடனே கை வைத்து இயேசுவின் நாமத்தில் அவர் சுகம் அடையட்டும் அப்படின்னு சொல்லி சுருக்கமாக ஒரு சின்ன ஜெபம் தான் பண்ணேன். என்ன பிரசங்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நான் நினைத்தது. ஆனால் ஒரு ஜெபம் பண்ணோன்னே அவர் தூக்கி கொண்டு போய் ஒரு ஓரத்தில் படுக்க வச்சுட்டாங்க. அவ்வளோதான். அப்புறம் ஒரு மணி நேரம் கூட்டம் நடந்தது, முடிந்தது. நிறைய பேருக்கு இயேசு அற்புதம் செய்தார், சாட்சியெல்லாம் சொன்னாங்க. முடிஞ்ச பிறகு மத்தியான சாப்பாட்டு வேலை. என்ன மிஷினரிகள் கூட்டிகிட்டு போனாங்க, ஒரு இடத்துல டென்ட் போட்டிருந்தாங்க, அங்கே சாப்பாடு கொடுக்க. வந்திருந்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஒழுங்கு பண்ணி எல்லாம் கியூவில் நிற்கிறாங்களா. ஒரு ஆள் பிளேட்டை தூக்கிட்டு போனார் கியூவில். இந்த மிஷினரி சொன்னாங்க, அண்ணா இந்த ஆளை பாருங்கள் அப்படின்னாங்க. நான் பார்த்தேன், நல்லா நடந்து கையை கால் அசைத்து கொண்டு கையில் பிளேட்டோட சாப்பாடு வாங்க போகிறார் கியூவில். அவரை நல்லா பாருங்கள், அவர் தெரியுதான்னாங்க. இல்லை பிரதர், அவரை பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லையே, தெரியலையே அப்படின்னு. நல்லா பாருங்கள், நாங்கள் நல்லா பார்த்தாலும் எனக்கு தெரியல, நான் இதானே ஃபஸ்ட் டைம் அங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அவன் சொன்னான், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் ஒரு ஆளை தூக்கிட்டு வந்தாங்களே நடக்க முடியாமல், அந்த ஆள் தான் பாருங்கள் சுகமாகி 100க்கு 100 சுகமாகி சப்பானியாக இருந்தவர் நடந்து போகிறார். நான் ஆச்சரியத்தோடு பார்க்குறேன். அங்கே நடந்த அற்புதம் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நிறைய பேர் கண்கள் குருடர்கள் பார்வையடைஞ்சாங்க, செவிடர்கள் கேட்டாங்க, சப்பானிகள் நடந்தாங்க. அந்த மிஷினரிகள்கிட்ட கேட்டேன், தமிழ்நாட்டில் கூட இவ்வளோ பெரிய அற்புதத்தை நான் பார்த்தது இல்லை, இங்கே இவ்வளோ அற்புதம் நடக்குது, இயேசு இவ்வளோ அற்புதம் செய்கிறார், இந்த ஜனங்க இவ்வளோ அற்புதம் பெற்றுக்கொள்கிறாங்களே, என்ன காரணம் என்று கேட்டேன். அந்த மிஷினரி ஒரு வார்த்தை எனக்கு சொன்னார், அண்ணன் இந்த மக்களுக்கு சந்தேகப்படவே தெரியாது. பார்த்தீங்களா அந்த வார்த்தை, சந்தேகப்படவே தெரியாது. இயேசு இதை செய்வார்னா செய்வார், நாங்கள் விசுவாசிக்கிறோன்னு சொல்லுவாங்க. அந்த விசுவாசத்தை தேவன் கனப்படுத்தி அற்புதம் செய்கிறார். அவளுக்கு சந்தேகமாக வர, அது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும், கேள்வியெல்லாம் கிடையாது. இயேசுவால் முடியும். இயேசு இதை செய்வார்னு செய்வார், அவர் வல்லமை உள்ளவர். அவ்வளோதான், அதான் விசுவாசம். எத்தனை வருட வியாதியாக இருக்கட்டுமே, 39 வருடங்க அவருடைய குறைபாடு, அவருக்கு அற்புதம் செய்தார் அல்லவா. 34 வருஷம் மதுபான பழக்கம் அடிமைதான இயேசு விடுதலை கொடுத்தார் அல்லவா. 24 வருஷம் டிப்ரெஷனுங்க, தினந்தோறும் மரண வேதனை, இயேசு ஒரே நாள் விடுதலை கொடுத்தார் அல்லவா. உங்கள் கண் முன்னால் அவங்க இன்றைக்கு வசிக்கிறாங்களே. இந்த அற்புதத்தை பார்த்த பிறகும் நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் எப்படி அற்புதம் நடக்கும்? இன்றைக்கி விசுவாசிங்க. இந்த இயேசு இவங்களுக்கு அற்புதம் செய்த இயேசு எனக்கும் செய்வார் என்று விசுவாசிங்க. உங்கள் பக்கத்தில் அவர் வந்திருக்கிறார், அந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறார், அல்லது ஆஃபீஸில் எந்த இடத்துல உட்காந்து பார்க்குறீங்களோ, இப்போ உங்கள் மத்தியில் இயேசு வந்து நிற்கிறார். உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் ஆவலோடு காத்திருக்கிறார். விசுவாசிங்க. சரி, ஆண்டவருக்கு என்ன அற்புதம் செய்தார்? 2 அற்புதம் செய்தார் என்று சொன்னேன். முதலாவது அற்புதம் கவனிங்க, உங்களுக்கு இந்த அற்புதம் தேவை. முதலாவது அற்புதம் என்ன? இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனை திடன்கொள் என்று சொல்றார். மை சன், பி ஆஃப் குட் சியர், யுவர் சன் சின்ஸ் ஆர் ஃபர்கிவன். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றார். இதுதான் முதலாவது இயேசு செய்த அற்புதம்.
பாவ மன்னிப்பை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். இதான் முதலாவது அற்புதம். இயேசு அவனை பார்க்கிறார். அவன் சுகமாகணும்னு அவளோடு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் அவனுடைய பாவத்தை நிமித்தம்தான் அந்த வியாதி. அவனுடைய பாவம் மன்னிக்கப்படாவிட்டால் சுகம் பெற முடியாது. பாவம் மன்னிக்கப்பட்டால் தான் அவன் சுகம் பெற முடியும். அவன் பாவத்தோடு சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால் தான் முதலாவது அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். அதனால் இயேசு முதலாவது ஒரு அற்புதம் செய்கிறார். அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறார். பாவம் பயங்கரமானது. பாவம் மனிதனுடைய சமாதானத்தை கெடுத்து விடும். பாவம் ஒரு மனிதனுக்குள்ளே வியாதியை கொண்டு வந்து விடும். பாவம் ஒரு மனிதனுக்குள்ளே பிசாசு வந்து செயல்பட வழியை திறந்து விடும். பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சாபத்தை கொண்டு வந்து விடும். பாவம் ஒரு மனிதனை நரகத்தின் அக்னிக்குள்ளே கொண்டு போய்விடும். பாவம் பயங்கரமானது. என்னால் அந்த பாவத்துக்கு பின்னால் இருக்கிறவன் பிசாசு. அவன் மனிதர்களை பாவம் செய்ய வைத்து அடிமையாக்கி அவருடைய சமாதானத்தை கெடுத்து அவருடைய வாழ்க்கையை சின்னபன்னமாக்கி நரகத்துக்குள்ளே கொண்டு போகிறவன். ஆனால் தன்னை கடவுளை போல காண்பித்து கொண்டு நான் விடுதலை தருகிற மாதிரி ஏமாற்றிக் கொண்டே இருப்பான். இவ்வளவு பணம் கொடு, இவ்வளவு நீ காரியத்தை செய், பரிகாரமாக அதை கொடு இதை கொடு என்று. பாவ மன்னிப்பு இலவசம். இயேசு கிறிஸ்து அவருடைய எந்த பணமும் வாங்கி கொண்டு பாவத்தை மன்னிக்கவில்லை. நீ பரிகாரம் செய்வதற்கு இதெல்லாம் செய்யணும்னு இயேசு சொல்லவில்லை. என்றால் கடவுள் அவர்தான் பரிகாரி. சிலுவையிலே நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தவர் இயேசு. அவரால் உங்களுடைய பாவத்தை மன்னிக்க முடியும். ஆண்டவர் ஏன் இவனுடைய பாவத்தை மன்னித்தார்? இந்த பாவ மன்னிப்பு தான் பெரிய அற்புதம். பார்த்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 32 சங்கீதம் 1-2 வசனத்தில் எவனுடைய அக்கிரமங்களை தேவன் மன்னிக்கிறாரோ, எவனுடைய பாவங்களை அவர் மூடி போடுகிறாரோ அவன் பாக்கியவான். அவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். யாருடைய பாவத்தை ஆண்டவர் மன்னித்து அந்த பாவத்தை மூடி போட்டுகிறாரோ அவள் தான் உண்மையை ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று வசனம் சொல்லுகிறார். வியாதி சரீரத்தில் வரும் போகும். பாவ மன்னிப்பு தான் ரொம்ப முக்கியம். அது உங்களுடைய சமாதானத்தை பாதிக்கிற விஷயம், நிம்மதியை பாதிக்கிற விஷயம், அது உங்களுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கிற ஒரு விஷயம். முதலாவது பாவ மன்னிப்பு. நான் என்ன பாவம் செய்தேன்? நிறைய பேர் அப்படி தான் சொல்லுவாங்க, நான் என்ன பாவம் செய்கிறேன் என்பதாக. ஒரு சமயம் நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தேன். அப்போ அந்த சபை ஊழியர் அவர் சொன்னார், ஒரு வயசான ஐயா நடக்க முடியாது, படுக்கையில் இருக்கிறாங்க. அவங்க கூட்டத்துக்கெல்லாம் வர முடியாது, கூட்டம் நடக்கிற இடத்துக்கு. அவங்க வீட்டில் போய் ஒரு ஜெபம் பண்ணிட்டு வர முடியுமா அவங்க கேட்குறாங்கன்னு சொன்னாங்க. சரி, நடக்க முடியாத ஒரு ஐயான்னு சொல்கிறீங்க, நான் வரேன்னு சொல்லி அவனுடைய வீட்டுக்கு போனேன். ஒரு வயசான ஐயா படுக்கையில் இருந்தாங்க. என்னை கண்ட உடனே கஷ்டப்பட்டு அவர் கொஞ்சம் பேர் தூக்கி உட்கார வச்சா படுக்கையில் உட்கார்ந்தாங்க. அப்போ அவங்களோட என்னை பார்த்தபோது அவங்களுக்கு நான் என்ன சொல்லணும், ஆண்டவரே நீ ஜெபம் பண்ணினேன். அப்போ இந்த மத்தேயு 9 அதிகாரம் இப்போ வாசித்தல அந்த பகுதியை வாசின்னு சொன்னார். நான் அந்த பகுதியை அந்த 8 வசனங்களை வாசித்துட்டு இயேசு சொன்னார்ல, மகனே உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லி அவன்கிட்ட கேட்டேன், ஐயா என்றைக்காவது இயேசு உங்களை பார்த்து இப்படி சொல்லி இருக்கிறாரா, உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லி இருக்கிறாரா அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் சொன்னார், நான் பாவம்லாம் ஒன்றும் செய்யலையா, நான் சர்ச்சுக்கு போக வருவேன், நான் உண்டு, என் வேலை உண்டு, நான் என்ன பாவம் செய்தேன், நான் என்ன குடித்தேனா, அடுத்த ஆள் சொத்தை எடுத்தேன், நான் கொலை பண்ண பாவம்லாம் ஒன்றும் செய்யலை, நான் பக்தியாக நான் உண்டு, நான் என் வேலை உண்டுன்னு இருக்கிறேன்னு சொன்னார். நான் பாவமே செய்யலைன்னு சொன்ன பிறகு என்னத்தை பேச முடியும்? நான் அப்படி அசந்து போனேன். வசனம் சொல்லுது, நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து போனோம் என்று வேதத்தில் சொல்லியிருக்குது. ஆனால் அவர் சொல்கிறார் பாவமே செய்யலை. என்ன பாவம் செஞ்சேன்? நான் என்ன பாவம் செய்துட்டேன் எனக்கு இப்படி நடக்குது? நிறைய பேர் பேசுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆனால் பீடி சிகரெட்டை ஊற்றிக்கிட்டு நான் என்னங்க பாவம் செய்துட்டேன் அப்படின்னு கேட்பாங்க. பாவம்னா குடிக்கிறது, வெறிக்கிறது, கொலை செய்கிறது, திருடுறது, அடுத்த சொத்தை அபகரிக்கிறது, இதுதான் பாவம் என்று நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். அதனால் நான் என்ன பாவம் செய்துட்டேன் அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஆண்டவரே கொஸ்டின் பண்ணுவோம், நான் என்ன பாவம் செய்துட்டேன், எனக்கு எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த தகப்பனார் அப்படி தான் கேட்டார். அப்போ ஆண்டவரே நான் இவருக்கு என்ன சொல்கிறது? தன் பாவன்றதை உணர்வே அவருக்கு இல்லையே, என்ன சொல்ல முடியும்? உடனே ஆண்டவர் சொன்னார், வேத புஸ்தகத்தில் மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் இயேசு ஒரு காரியம் சொல்கிறார். மார்க் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் அதை எடுத்து அவனுக்கு வாசி அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். என் உள்ளத்தில் பேசினோடனே சரி நீ ஐயா இன்னொரு வேத பகுதியை வாசிக்கிற கேட்கலங்கன்னு சொன்னோன்னே சரின்னு கேட்டார். மார்க் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் பாருங்கள். எப்படி எனில், மனுஷருடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலை பாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காமவிகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று இயேசு சொன்னார். இருதயத்தை தீட்டுப்படுத்துகிற விஷயம் நம்ம நினைக்கிறோம். பாவனை கொலை பண்ணுறது, அடிக்கிறது, அடுத்த சொத்தை எடுக்கிறது, நான் உண்டு என் வேலை உண்டு தானே இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிற மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள இந்த பொல்லாத சிந்தனை, விபச்சாரம், வேசித்தனம், இச்சைகள், கோபங்கள், எரிச்சல்கள், வைராக்கியங்கள், பகைகள், அடுத்தவங்களை பற்றி புறங்கூறுவது,
இந்த பாவம்லாம் இருக்குல்ல. இதை வாசித்த உடனே அவர் பார்த்து சொன்னார், ஐயா இதில் இயேசு சொல்கிறார், இதில் ஒரு பாவம் கூட உங்கள்கிட்ட இல்லையா? நான் பாவி தான் ஐயா, எனக்குள்ள இந்த பாவம்லாம் இருக்குது. அப்போ இயேசு சொல்றார், மனிதனுடைய இருதயத்தை தீட்டுப்படுத்தக்கூடிய பாவங்கள் இருதயத்துக்குள்ளேருந்து வருகிறது. அப்போ அவர் ஒத்துக்கொண்டார். இதில் அப்போ இயேசு கிறிஸ்துகிட்ட சொல்லுங்க, என் பாவத்தை மன்னிங்க, இயேசுவே உங்கள் ரத்தத்தினால் என் இருதயத்தை கழுவுங்கன்னு கேளுங்க, இயேசு உங்களுடைய பாவத்தை மன்னிப்பார்னு சொன்ன உடனே உண்மையாய் அவர் ஜெபம் பண்ணினார். அந்த ரட்சிப்பு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டார் வயதான இந்த தகப்பனார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் உங்களுக்கு இருக்குதா? உங்கள் பாவம் மன்னிக்கப்படணுமா? நான் என்ன செய்யணும்? முதலாவது நான் பாவி என்பதை உணரணும். இந்த மனுஷன் பாவ அறிக்கையே பண்ணலையே, இயேசு பாவத்தை மன்னிச்சாரே அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவன் பாவத்தை உணர்ந்தான். அதனால தான் பாருங்கள், இயேசுகிட்ட கொண்டு வரும்போது அவனை பார்த்து உன் பாவத்து மகனை திடன்கொள் என்று சொல்ல காரணம் என்ன தெரியுமா? அவனுக்கு தெரியும், நான் செய்த பாவத்தினால் தான் எனக்கு இந்த வியாதி, என் பாவத்தினால நான் முடக்கப்பட்டு விட்டேன். இப்போ அவனுக்குள்ள தன் பாவத்துக்கு ஒத்த உணர்வு அவனுக்கு இருக்கிறது. அதே சமயத்தில் பயம், இயேசு என் பாவத்தை மன்னிப்பாரா? ஐயோ இவன் பாவம் செய்தவன், பாவத்தினால தான் இந்த வியாதி, கொண்டு போங்க இவனை. இவன் துன்மார்க்கமாய் நடந்தான், குடிகாரனாக இருந்தான், விபச்சாரம் பண்ணினான், இவன் அடுத்தவங்களை குடியை கெடுத்தான், அவன் வந்து மற்றவங்களை பற்றி புறங்கூறிக்கொண்டே அலைந்தான், ஐயோ இவன் பாவி, கொண்டு போங்க அப்படின்னு இயேசு சொல்லிவிடுவாரோ என்கிற பயம். அந்த பாவ உணர்வு அவனுக்குள்ள இருந்தது, பயமும் அவனுக்குள்ள இருந்தது. என் பாவம் மன்னிக்கப்படுமா என்கிற பயம். ஆனால் தான் வேதம் சொல்லுகிறது, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். கர்த்தராகிய இயேசு அவனுடைய இருதயத்தை பார்த்தபோது அவன் பாவத்தை குறித்த உணர்வுள்ளவனாக இருந்தான். ஐயோ நான் பாவம் செய்துட்டேனே, என் பாவத்தினால தான் இந்த வியாதி, என் பாவம் மன்னிக்கப்படுமா, இயேசு மன்னிப்பாரா, புறம்பே தள்ளிவிடுவாரா என்று பயந்தான். இயேசு சொல்லார், மகனே, அன்பாய் சொல்லுகிறார், மகனே நீ பயப்படாத, நீ பாவின்னு உன்னை புறம்பே தள்ள மாட்டேன், உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அவனுடைய இருதயத்திலே பாவத்தை உணர்ந்த மனம் திரும்பினான். இயேசு அதை பார்த்தார். அப்போ அவனுடைய இருதயத்தில் மனம் திரும்பணும், நான் பாவம் செய்துட்டேன், இந்த பாவத்திலேருந்து ஆண்டவரே எனக்கு ஒரு மன்னிப்பை வேணும், என் தவறுகளை மன்னியுன்னு ஒப்பு கொடுக்கும் போது இயேசு பாவத்தை மன்னிக்கிறார். இன்னைக்கு என்னைக்காவது உணர்ந்திருக்கிறீங்களா? ஒரு சமயம் ஒரு சகோதரர் என்னை பார்க்க வந்தார். தூத்துக்குடி பட்டணத்திலிருந்து என்னை பார்க்க வந்தார். அங்கே அப்போ தான் ஒரு கூட்டம் நடத்தி முடித்திருந்தோம். முடிஞ்ச 2 நாள் கழித்து வந்தார். ஆஃபீஸுக்கு வந்தார். அவரை பார்க்க நான் உட்காந்து பேசும்போது, உங்கள்கிட்ட ஒரு காரியம் பேசணும், என்ன விஷயம்னு கேட்டேன். இன்றைக்கி வந்து இந்த பிரசங்கம் பண்ண வந்தீங்களா? ஆமாம். தற்செயலாக அந்த கூட்டத்துக்கு வந்தேன். எனக்கு இந்த கூட்டம் பிரசங்கெல்லாம் பிடிக்காது, சும்மா கொஞ்ச நேரம் என்னையா நீ பேசுகிறார் அப்படின்னு கேட்டேன். எனக்குள்ளே அதுலேருந்து ஒரு பாதிப்பு வந்துட்டு, ராத்திரி பகல் தூக்கமே வரமாட்டேங்குது. நீ ஒரு பாவி, நீ ஒரு பாவி, நீ மனம் திரும்ப, நீ உள்ளத்தில் யாரும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, நிம்மதியாக இருக்க முடியல, அதான் அந்த பிரசங்கார்கிட்டே போகலான்னு உங்களை தேடி வந்திருக்கிறேன்னார். என்ன விஷயம்? அப்படி கண்ணில் அவர் கண்ணீரோட வேதனையோடு சொன்னார், நான் நிறைய பாவம் செய்துட்டேன். சர்ச்சுக்கு போனாலே அரசியல் பண்ண தான் போவேன், கலாட்டா பண்ணுறது, அரசியல் பேச, சும்மா தான் சர்ச்சில் உட்காந்து இயேசுவெல்லாம் நினைக்க மாட்டேன். அது மாதிரி குடி, எல்லா பாவம், சர்ச்சிலையும் போய் அட்டகாசம் பண்ணுவேன். அந்த மாதிரி ஆள் நான். எங்கள் வீட்லேயே என்னால் பிரச்சனை, சபையிலேயே என்னால் பிரச்சனை, நான் யாருக்கு பிரயோஜனம் இல்லாதவன், நிறைய பாவம், அதெல்லாம் என்னை உணர்த்திக்கிட்டே இருக்கு, எனக்கு நிம்மதியாக இருக்க முடியல. என் பாவம் மன்னிக்கப்படுமா? என் பாவம் மன்னிக்கப்படுமா? நான் சொன்னேன், இயேசு உங்களை மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறார். நான் என்ன செய்யணும்? நீங்கள் பாவத்தை மறைக்காமல் அறிக்கையிடுங்க. நீதிமொழிகள் 28:13 பைபிளில் இருக்குது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு கொடுக்கிறவன் இறக்கம் வருவான். இயேசுகிட்ட அறிக்கை செய்து நீங்கள் விட்டுவிட ஒப்பு கொடுத்தா உடனே அற்புதம், மாற்றம் இருதயத்தில் வந்துடும். நாங்கள் 2 பேரும் முழங்கால் போடிட்டேன் ரூமில். நான் சொன்னேன், முதல்ல நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அப்புறம் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்னு. அவர் சொன்னார், எனக்கு ஜெபிக்க தெரியாது. பார்த்தீங்களா, கிறிஸ்தவர், சர்ச்சுக்கெல்லாம் போவார், கமிட்டியிலெல்லாம் மெம்பர். ஆனால் சொன்னார், எனக்கு ஜெபிக்க தெரியாது. நான் சொன்னேன், இவ்வளோ நேரம் என்கிட்ட பேசுனீங்கல்ல, இந்த மாதிரி இந்த பாவெல்லாம் நான் உணர்த்துறேன், அது அப்படியே இயேசுகிட்ட சொல்லுங்கள், அவ்வளோதான். என்கிட்ட சொன்ன, இப்போ இயேசு நம்ம மத்தியில் இருக்கிறார், நம்ம 2 பேருக்கு மத்தியில் இயேசு 3வது ஆளாக இருக்கிறார். அதனால் கண்ணை மூடி இயேசுவை பார்த்து, இயேசுவே நான் இந்த மாதிரி பாவம் செய்துட்டேன் அப்படின்னு மனசில் தோன்றதெல்லாம் சொல்லுங்கள், அவ்வளோதான், அதான் ஜெபம்னு சொன்னேன். சரி உடனே அவர் கண்ணுக்கு மூடிட்டார். அப்படியே மெதுவாக இயேசுவே நீ ஜெபிக்க ஆரம்பித்தார். முதல்ல ஒரு தடுமாறி ஜெபிக்க ஆரம்பித்தா அழ ஆரம்பிச்சிட்டாரு, கதறுகிறார், அழுகிறார். அப்படியே, ஐயோ நான் இவ்வளோ பெரிய பாவி, ஒரு குடிகாரை மனைவி கூட நான் துன்பப்படுத்தினவை, பிள்ளைகள் கூட என்னால் நிம்மதியில், வீட்டுக்குள்ளே என்னால் பிரச்சனை, சபையில் பிரச்சனை, எங்கே போனாலும் நான் பிரச்சனை உண்டாக்கணும், ஐயோ நான் எவ்வளோ பெரிய பாவி அப்படின்னு அறிக்கையிட்டு என்னை மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க, இயேசுவே மன்னிச்சிருங்கன்னு ஜெபிக்கிறார். 5 நிமிஷம், 10 நிமிஷம், 15 நிமிஷம் ஆகி போச்சு, ஜெபித்துக்கிட்டே இருக்கிறார். திடீர்னு ஜெபம் நின்று போச்சு. என்னடா அது, இந்த ஜெபமே முடியலை, பாதியில் நின்று போச்சு. நான் கண்ணை திறந்து அவரை பார்க்குறேன்.
அப்படியே கண்ணில் தாரை தாரையாய் வடிந்த சட்டெல்லாம் கண்ணீர்னால் நனைஞ்சிருக்கு. அவர் நான் பார்த்த உடனே சொல்கிறாரு, அதாவது வெளியே சொல்ல முடியாத பாவம், என் அந்தரங்க வாழ்க்கையில் நான் செய்கிற பாவத்தை ஆண்டவர் எனக்கு உணர்த்துகிறார். இந்த பாவத்தெல்லாம் செய்தல நீ, அது வெளியே சொல்ல முடியாது, என் நாவினால சொல்ல முடியாது. நான் சொன்னேன், உங்கள் பாவம் எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, எந்த மனுஷனுக்கும் தெரிய வேண்டாம். மனதுக்குள்ளேயே ஜெபம் பண்ணுங்க, வெளியே சொல்ல வேண்டாம். இருதயத்திலேயே இயேசுவே நான் இந்த பாவத்தை செய்கிறேன், ஒத்துக்கொள்ளுங்க, அறிக்கையிடுங்கன்னு சொன்னேன். சரின்னுட்டு திருப்பி அழுதார். சத்தமே இல்லை, நான் அழுக சத்தம் வந்தது. தன் பாவத்தை எல்லாம் அறிக்கையிட்டு அழுதார். அரை மணி நேரம் செபித்திருக்கிறார். ஜெபம் பண்ணவே தெரியாதுன்னவர் அரை மணி நேரம் தன் இருதயத்தில் இந்த எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட கொட்டி விட்டார். அதன் பிறகு நான் ஜெபம் பண்ணி முடித்தேன். எழும்பும்போது பாருங்க, புது மனிதன், முகரூபமே மாறிவிட்டார். முகம் மலர்ந்து சந்தோஷம். அவர் சொல்கிறார், அவ்வளோ சந்தோஷம், என் பாரமெல்லாம் போய்விட்டார், அந்த பாவத்தின் பாரம் போய்விட்டார், ஒரு குழந்தையனுடைய இருதயம் போல மாறிவிட்டார், எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அதுதான் இயேசு. இந்த பாவம் மன்னிப்பையும் பாவத்திலிருந்து விடுதலையை இயேசு மாத்திரம்தான் தர முடியும். நான் அடித்த ஏன்னு தெரியுமா? நம்முடைய பாவத்துக்காக சிலுவையிலே பரிகாரமாக தன் இரத்தத்தை சிந்தி பாவ மன்னிப்பை உண்டாக்கினவர் இயேசு மாத்திரம்தான். ரத்தம் சிந்ததில் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்பதை எல்லா வேதங்களும் ஒத்துக்கொள்ளுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை, சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்க வல்லமை உள்ளது. அவர் தான் நமக்கு ரத்தத்தை சிந்தினார். அந்த பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டால் இனம் புரியாத சந்தோஷம், சமாதானம் உள்ளத்தில் வரும் பாருங்க. அவர் சொன்னார் பார்த்தீங்களா, வானத்தை தொடர மாதிரி சந்தோஷம். இது அனுபவம், இது எக்ஸ்பீரியன்ஸுங்க, சும்மா சொல்லுவதல்ல. என்றைக்கோ நடந்துச்சா, அப்போ நடந்துச்சு, அவங்க சொன்னாங்க, இவங்க எழுதி வச்சுருக்காங்கல்ல, இப்போ அனுபவிக்கிற சந்தோஷம் உங்களுக்கு இன்றைக்கு தருவார். இயேசுவே என் பாவத்தை மன்னிச்சிருங்க. என் இருதயத்தில் பெருமை, பொறாமை, எரிச்சல், பண ஆசை, கண்களின் நிச்சை, மாமிசத்து நிச்சை, ரகசிய பாவங்கள், ஐயோ என்னை தீட்டுப்படுத்துகிற எத்தனையோ பாவங்கள், உங்களுடைய ரத்தத்தினால் என்னை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. ஐயா அறிக்கையிட்டுடலாம், ஐயா ஒப்பு கொடுத்துடலாம். நான் 15 வருஷம் 20 வருஷம் செய்துக்கிட்டே இருக்கேன்னு அதை விட முடியுமா? இயேசு விடுதலை தருவார். யோவான் 8:36 இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீங்க. இயேசு உங்களுக்கு விடுதலை தர, நீங்கள் விட வேண்டாம். பாவத்தை அறிக்கை செய்து ஒப்பு கொடுங்க, விடுதலை வேணும்னு கேளுங்க, இயேசு விடுதலை கொடுத்துருவார். அவங்க சொன்னாங்கல்ல, ஐயா 34 வருஷமாக குடிகாரன், இயேசு தொட்டார், அதன் பிறகு மதுபானை சிந்தையே வரலையே மாற்றம். அந்த பாருங்க, ஒரு கசக்கி எதையோ வாயில் போட்டுக்கொண்டே இருந்தார். இயேசு ஒரே நாள் தொட்ட பிறகு அந்த சிந்தனையே வரலையே, அந்த மாற்றம். அதுதான் இயேசு செய்கிற அற்புதம். அவர் செய்கிற மிகப்பெரிய அற்புதம் மனிதனை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குவது. இன்றைக்கு உங்களுக்கு பாவ மன்னிப்பை தேவை, விடுதலை தேவை. முதலாவது அற்புதம். 2வது இயேசு செய்த அற்புதம் பாருங்க, 6வது 7வது வசனம் பாருங்க. இயேசு சொல்கிறார், பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனாகிய இயேசுவுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ போ, உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். உடனே, இம்மீடியட்லி. இன்றைக்கு உடனே, இப்போவே உங்களுக்கு அற்புதம் நடக்கும். இப்போவே உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் அந்த அனுபவத்தை பெறுவீங்க. இப்பொழுதே நோய் மாறும். எத்தனை வருட வியாதியாக இருந்தாலும் இப்பொழுதே உங்களுடைய காது கேட்கும், இப்பொழுதே உங்களுடைய கண்கள் திறக்கப்படும், இப்பொழுதே கட்டிகள் மறையும், இப்பொழுதே உங்களுடைய வாத வியாதிகள் மறையும், இப்பொழுதே உங்களுடைய கால்கள் செயல்பட ஆரம்பிக்கும், இப்பொழுதே பாதிக்கப்பட்ட உறுப்புகள் புதிதாய் மாறும். இப்பொழுது இதே நேரம், இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம், அற்புதம் நடக்க போகிறது. ஆனால் நீங்கள் விசுவாசிக்கணும். ஒரு சமயம் ஒரு கிராமம், திருநெல்வேலிக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு சகோதரி, அவங்க வாத வியாதியினால் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாமல் ஆயிட்டாங்க. இதே மாதிரி இந்த சகோதரன் மாதிரி படுக்கையில் ஆயிட்டாங்க. படுக்கை தான் எல்லாமே, படுக்கையில் இருக்கிறாங்க. யாராவது ஹெல்ப் பண்ணி தான் தூக்கணும், எல்லாமே செய்யணும். அது சொன்ன 4 மாவட்டியில் ஒவ்வொரு கடைசி சனிக்கிழமை திறப்பின் வாசல் ஜெபம் நடைபெறும். தேசத்துக்காக ஜெபிப்போம். கடைசியில் வந்திருக்கிறவங்க சுகம் விடுதலைக்காக ஜெபம் பண்ணுவோம். நிறைய பேரை இயேசு சுகமாக்குகிறார். அது அறிந்ததுனால அவங்க சொன்னாங்க, என்னை இந்த திறப்பின் வாசல் ஜெபத்துக்கு கூட்டிகிட்டு போங்க, எனக்கு இயேசு சுகம் தருவார், அங்கே போய் ஜெபம் பண்ணால் இயேசு சுகம் தந்துடுவார். அது அவங்களுடைய விசுவாசம். சரி, ஆசைப்படுற ஆளை கொண்டு போயிடுவோன்னு சொல்லி கார் பிடித்து வாடகைக்கு, ரொம்ப தூரம், திருநெல்வேலியிலேருந்து இருக்கும் தூரம் போகணும். ஒரு 2-3 மணி நேரம் பிரயாணம். 4 மாவடிக்கு வரணும்னா 2-3 மணி நேரம் பிரயாணப்பட்டு வரணும். ஒரு கார் வாடகைக்கு அமர்த்தி அந்த வீட்டில் கூட தூக்கி பின் சீட்டில் படுக்க வச்சு கொண்டு வந்துட்டாங்க. இங்கேயும் தூக்கி கொண்டு வந்து தேவனுடைய அந்த சமூகத்தில் படுக்க வச்சுட்டாங்க. படுக்க வச்சுட்டு அவங்களும் குடும்பத்தாரும் ஜெபிச்சாங்க, ஜெபத்தில் எல்லாம் பங்கு பெற்றாங்க. வியாதிஸ்தருக்காக ஜெபிக்கும் போது அவங்களும் ஜெபித்தாங்க எல்லாமே. அப்போ தன் பிறகு கூட்டம் முடிந்தது. எல்லாருக்கும் நான் ஜெபிக்கும் போது என்கிட்டையும் என்னை கூட்டிகிட்டு போனாங்க. நானும் கை வைத்து ஜெபம் பண்ணினேன். அவ்வளோதான், ஒரு மாற்றமும் நடக்கலை. அவங்க எழும்பவும் இல்லை, நடக்கவும் இல்லை. ஆனால் அவங்க ஆண்டவரே, நான் திரும்ப வீட்டுக்குள்ளே வரும்போது நடந்து தான் வரணும், அப்படி தான் ஜெபிச்சுட்டு வந்திருக்கிறாங்க.
4 மாடிக்கு என்னை கொண்டு போகிறாங்க ஜெபத்துக்கு, உம்முடைய சமூகத்துக்கு நான் வர்றேன், நான் திரும்பி இந்த வீட்டுக்குள்ளே நடந்து தான் வரணும். இப்போ என்னை தூக்கிட்டு போகிறாங்க, நடந்து தான் வரணும். அதான் அவனுடைய விசுவாசம். ஆனால் நான் கூட்டத்தில் ஜெபிச்சாங்க, ஒரு அற்புத மாற்றம் உண்டாகலை. நான் அவங்களுக்கு கை வைத்து ஜெபம் பண்ணேன், ஒன்றும் நடக்கலை. காருக்குள்ளே தூக்கி கொண்டு போய் வச்சு, சரி அவள் ஆசைப்பட்டபடி ஜெபத்தை கூட்டிகிட்டு வந்துட்டோன்னு சொல்லி குடும்பத்தாரெல்லாம் திருப்பி கொண்டு போனாங்க. திருப்பி 2-3 மணி நேரம் ட்ராவல் பண்ணி அவங்க வீட்டுக்கு முன்னால் வந்து கார் நின்றார். அவங்கெல்லாம் கதவை திறந்து இவங்களை தூக்க போனால் காரை விட்டு தானாக இறங்கி நடந்து வீட்டுக்குள்ளே போகிறாங்க. எல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க, என்ன ஆச்சு, நடந்து போகிறாளே, நடந்துட்டாளேன்னு கேட்டால், ஆமாம் நான் நடந்துட்டேன், இயேசு சுகமாக்கிட்டாரு. எந்த நேரம் எப்படி இயேசு அற்புதம் செய்வார் ஒருத்தரும் கணிக்க முடியாது. அப்போ அவங்க வந்து அற்புதமாக சாட்சி சொன்னாங்க. அவங்களுடைய விசுவாசம் என்ன, என்னை வீட்டிலேருந்து தூக்கிக்கிட்டு தான் கூட்டத்துக்கு கொண்டு போகிறாங்க, ஆனால் நான் வீட்டுக்குள்ளே வரும்போது நடந்து வரணும். அதான் அவனுடைய ஜெபம், அதான் அவனுடைய விசுவாசம். தேவன் அந்த விசுவாசத்தை கனப்படுத்தினார். அதனால தான் இங்கே ஜெபிக்கிற சமயத்தில் ஒரு மாற்றத்தை பார்க்க முடியல, நான் கை வைத்து ஜெபிக்கும் ஒரு மாற்றத்தை பார்க்க முடியல. ஆனால் இயேசுவோடைய விசுவாசத்தை கனப்படுத்தி வீட்டுக்கு முன்னால் கார் நின்ற உடனே எழும்ப முடிந்தது, நடக்க முடிந்தது. வீட்டுக்குள்ளே போனாங்க, இயேசு அற்புதமாய் சுகமாக்கி விட்டார். விசுவாசம். நீங்கள் எப்படி விசுவாசிக்கிறீங்களோ அப்படி ஆண்டவர் அற்புதம் செய்வார். இன்றைக்கு எனக்கு அற்புதம் நடக்கும், இப்போ தொடும்போது இயேசு எனக்கு விடுதலை தருவார், கட்டிகள் மறையும், இந்த வாத வியாதி மாறும், நடக்க முடியாத நான் எழும்பி நடப்பேன், என் குழந்தை நடக்கும். விசுவாசித்தால் அற்புதத்தை காண்பீங்க. இன்னைக்கு செய்வார். ஒரு சமயம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு ஊருக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். செம்பன் விளை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அநேக வருஷத்துக்கு முன்னால் ஊழியத்துக்கு போயிருந்தேன். அப்போ அந்த கூட்டத்தில் ஒரு சகோதரி, இது ஒரு நிறைய கூட்டமாக அவங்கள பார்க்கணுன்னாங்க. அந்த சகோதரி கூட்டத்தில் சரி வாங்கன்னு ஒரு குழந்தைய கூட்டு வந்தாங்க. அந்த குழந்தைய கூட வந்து, இந்த குழந்தைய உங்களுக்கு காட்டுறதுக்கு தாயா நான் கூட்டிகிட்டு வந்தேன்னாங்க. அப்படியா, என்ன விசேஷம் இந்த குழந்தையில்? அப்போ அவங்க சொன்னாங்க, என் குழந்தையால் நடக்க முடியாது ஐயா, நடக்க முடியாமல் சப்பானியாக இருந்த குழந்தை, இந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு தான் சர்ச்சுக்கு போகணும், தூக்கிக்கிட்டு தான் வரணும், என் குழந்தை நடக்கணுமே, இயேசு சுகம் கொடுக்கணுமே, நீ எவ்வளோ நாள் ஜெபம் பண்ணினேன், உங்கள் திறப்பின் வாசல் ஜெபத்துக்கு ஒரு நாள் குழந்தைய கொண்டு வந்து ஜெபிக்கணும்னு எனக்கு ஆசை, ஆனால் இதை தூக்கிட்டு என்னால் வர முடியாது, என்ன செய்கிறது? அப்போ நீங்கள் சொன்ன வீட்டிலையே உபவாசம் பண்ணி ஜெபிக்கலான்னு சொல்லி ஒரு திறப்பின் வாசல் ஜெபம் அன்னைக்கு காலை 9லேருந்து 3 மணி வரை நானும் உபவாசம் பண்ணி வீட்டிலேயே சப்பானியாக இருக்கிற குழந்தை வைத்துக்கொண்டு நான் கருத்தாக ஜெபம் பண்ணேன். இயேசுவே, 4 மாவட்டத்தில் இவ்வளோ பேர் ஜெபிக்கிறாங்க, நானும் அவங்க கூட சேர்ந்து ஜெபிக்கிறேன், என் குழந்தைக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், சுகம் உண்டாகணும்னு ஜெபம் பண்ணேன். 3 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணினேன். 3 மணிக்கு ஜெபம் முடிஞ்சிட்டு உபவாசத்தை முடித்து கிச்சனில் போய் நான் கொஞ்சம் வேலை செய்ய ஆரம்பித்தேன், சமையல் வேலையில் கவனிக்க. திடீர்னு என் குழந்தை நடந்து என் பக்கத்தில் வந்து நிற்கிது, அம்மான்னு சொல்லி. நான் திரும்பி பார்த்தா என் பிள்ளை நடக்குது, நான் வச்ச இடத்துலேருந்து நடந்து வந்து என் பக்கத்தில் நிற்குது. எனக்கு ஆச்சரியமாகி விட்டது. என் குழந்தைய பார்க்குறேன், இவன் குழந்தை நல்லா நடக்குது, நடக்க முடியுது, அற்புதமான சுகம். சப்பானியாக இருந்த குழந்தைய என் ஜெபத்தை கேட்டு இயேசு நடக்க பண்ணிட்டார் ஐயா, இந்த குழந்தைய உன்னை காட்டுறதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொன்னாங்க. அந்த தாயினுடைய விசுவாசம். நான் அந்த குழந்தையை பார்க்கவும் இல்லை, அதை தொடவும் இல்லை, நான் ஜெபிக்கவும் இல்லை. எப்படி இந்த அற்புதம் நடந்தது? இயேசு அந்த தாயினுடைய விசுவாசத்தை பார்த்தார், அவருடைய ஜெபத்தை கேட்டார், அற்புதம் செய்தார். அதனால் பாருங்கள், இன்றைக்கு அதே இயேசு தான் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். என் பிள்ளைங்க ஜெபிக்க போகிறாங்க, நான் அற்புதம் செய்வேன். இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம், இப்போ உங்களுக்கு அற்புத சுகம் உண்டாக போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். இயேசுவால் எப்படிங்க இந்த அற்புதம்லாம் செய்ய முடியுது? பாவத்திலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, பிறவி குறைபாடெல்லாம் நீங்குது. எப்படிங்க இந்த அற்புதம் நடக்குது? ஆச்சரியப்படுகிறீங்களா? இயேசு கிறிஸ்து வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் மூலமாகத்தான் உலகம் முழுவதும் சிருஷ்டிக்கப்பட்டது. காணக்கூடாதவராயிருந்த அவர் மனிதன் மேலே வைத்த அன்பினால இந்த உலகத்தில் மனிதனாய் அவதரித்தார். எதுக்காக? மனிதனை பாவம், சாபம், வியாதி என்கிற வேதனை அவனை விடுதலையாக்கணுமானா அவர் தன்னுடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிந்தி மரித்து உயிரோடு எழும்பணும். அதான் ஒழுங்கு. ஏன்னா ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. அப்போ மனுக்குலத்திற்காக தன்னுடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிந்தணும். பரிசுத்தமுள்ள மனிதன் உலகத்தில் இல்லை பலியாவதற்கு. ஆகவே கடவுள் மனிதனாய் வந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து தன்னுடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிலுவையிலே சிந்தி நமக்கு மீட்பை உண்டு பண்ணினார். அதனால தான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் பாவ மன்னிப்பை பெற முடியும். இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் வைகுண்டம் என்கிற பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இயேசு கிறிஸ்து தான் அதற்கான பரிகாரங்களை செய்து முடித்தவர். சிலுவையில் தன்னையே பலியாய் கொடுத்தார், நம்முடைய நோய்களை சுமந்தார். 1 பேதுரு 2:24 பைபிளில் சொல்லியிருக்கிறது, இயேசு நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தார். மத்தேயு 8:17 சொல்லியிருக்கிறது, இயேசு நம்முடைய நோய்களையும் பலவீனங்களை சிலுவையில் சுமந்தார்.
ஏசாயா 53:4 சொல்லி இருக்கிறது, இயேசு நம்முடைய பாடுகளையும் துக்கங்களையும் சிலுவையிலே சுமந்தார். கலாத்தியர் 3:13 சொல்லி இருக்கிறது, இயேசு நமக்காக சிலுவையிலே சாபமானார். நம்முடைய பாவம், சாபம், வியாதி எல்லாவற்றையும் சிலுவையிலே நமக்காக அவர் சுமந்து முடித்து தன் இரத்தத்தை நமக்காக சிந்தி 3வது நாள் மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட எழுந்தார். அவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். அதனால தான் இந்த அற்புதம். என்றைக்கும் மரித்து போனார், என்றைக்கும் செத்து போனால் அவரை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அவர் மரித்த உயிரோடு கூட இருக்கிறார். அந்த உயிர்த்தெழுந்த இயேசு தான் இப்போ உங்கள் வீட்டில் பிரசன்னமாக இருக்கிறார். இயேசுவே, எனக்கும் விடுதலை கொடுங்க, என் பாவத்தை மன்னிங்க, எனக்கும் சுகம் கொடுங்க, என் மனைவிக்கு சுகம் கொடுங்க, என் கணவருக்கு சுகம் கொடுங்க, என் பிள்ளைகளுக்கு, என் பெற்றோருக்கு. இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். இயேசு அற்புதம் செய்ய போகிறார். நம்ம ஜெபிக்கலாமா? கல்வாரி சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்த இயேசுவை நோக்கி நம்ம கருத்தாக இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். நல்ல கவனி, இது முக்கியமான நேரம். இந்த ஜெப நேரத்தில் இயேசு உங்களுக்காக சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு, அவரை மாத்திரம் நம்முடைய மனதில் நினைக்க வேண்டும். முதலாவது, எனக்கு பாவ மன்னிப்பு வேண்டும், இந்த பாவத்திலிருந்து விடுதலை வேண்டும். மதுபான பழக்கம், போதை வசதிகள், இரகசிய பாவங்கள், விட முடியாத சில பாவ காரியங்கள், கோபம், எரிச்சல், வைராக்கியம், பகைகள், சண்டைகள், புறங்கூறுவது, அடுத்தவங்களை காயப்படுத்துவது, இந்த மாதிரி பாவத்தில் அந்த சுபாவம் எனக்குள்ளே இருக்குது. ஐயோ, இதை என்னால் விட முடியல. இன்றைக்கு இயேசுடைய பாவத்தை மன்னித்து பாவத்தில் இந்த விடுதலை கொடுக்க விரும்புகிறார். முதலாவது இந்த அற்புதம் உங்களுக்கு வேண்டும் என்கிறவர்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்கள் வியாதியோடு பிரச்சனையோடு இருந்தால், இன்னும் உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் இல்லாவிட்டால், நீங்கள் இந்த பாவ மன்னிப்பை முதலாவது பெற்றுக்கொள்ளணும். அந்த பாவ மன்னிப்பு, பாவத்தில் இந்த விடுதலை வேணும், அந்த சமாதானம் வேணும், நிம்மதி, அந்த ஆத்ம அமைதி வேணுன்றவங்க உங்களுடைய இருதயத்தில் கை வைத்து ஜெபிக்கணும். உங்களுடைய இருதயத்தில் கை வைத்து, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று இயேசு சொன்னார். அதனால் கண்களை மூடி உங்களுடைய இருதயத்தில் இயேசுவோட பேசுங்க. இயேசுவே, என் பாவங்களை மன்னிங்க, என்கிட்ட இந்த பாவம்லாம் இருக்குது, கோபம் இருக்குது, எரிச்சல் இருக்குது, இச்சைகள் இருக்கிறது, ரகசிய பாவம் இருக்குது, அடுத்தவங்களை நான் குற்றப்படுத்துவது, அடுத்தவங்களை காயப்படுத்துவது, ஐயோ இந்த பாவம்லாம் என்கிட்ட இருக்குது, புறங்கூறுவது, இதெல்லாம் என்கிட்ட இருக்குது, நான் சுயநீதி, நான் ரொம்ப பரிசுத்தவானாக என்னை எண்ணிக்கொள்ளுகிறேன், மற்றவங்களெல்லாம் குற்றப்படுத்துகிறேன், இதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சாலும் என்னை விட்டு போக மாட்டேங்குது. இயேசுவே, என் பாவங்களை மன்னிங்க, இந்த மதுபானம், போதை வசதிகள், ரகசிய பாவங்கள், எனக்கு விடுதலை வேணும், இந்த பாவத்திலிருந்து விடுதலை வேணும், பாவ மன்னிப்பு வேணும், பாவத்தின் பாரம் என்னை விட்டு விலகணும். இயேசுவே, எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினீங்களே, என் பாவத்தெல்லாம் நீங்கள் சுமந்தீங்களே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும்னு சொல்லி இருக்கிறீங்களே, உங்கள் ரத்தத்தினால என் இருதயத்தை கழுவுங்க. இயேசுவே, என் உள்ளத்தில் வாங்க, இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க, என் வாழ்க்கையை மாற்றுங்க, எனக்கு நிம்மதி தாங்க. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கண்களை மூடி இயேசுவை மாத்திர கண் முன்னால நிறுத்தி ஜெபம் பண்ணுங்க. சகோதரரை ஜெபம் பண்ணுங்க, சகோதரி ஜெபம் பண்ணுங்க. என் பாவம் மன்னிக்கப்படவே மன்னிக்கப்படாது, நான் அவ்வளவு பெரிய பாவின்னு நினைக்கிறீங்களா? இயேசுவால மன்னிக்க முடியாத பாவி யாருமே கிடையாது. எந்த பாவத்தை மன்னிக்க அதிகாரம் பெற்றவர் இயேசு. எப்படிப்பட்ட பாவத்தை மன்னிக்க அதிகாரம் பெற்றவர் இயேசு. இயேசுவே, நான் லஞ்சம் வாங்கிட்டேனே, அநியாயமா சம்பாத்தியம் பண்ணிட்டேனே, மன்னிச்சிருங்க. கேளுங்க, மன்னிப்பை கேளுங்க, பாவத்தை அறிக்கை இடுங்க, பாவத்தை அறிக்கை இடுங்க. இயேசுவே, இயேசுவே என்னை மன்னியும், இயேசுவே என்னை பாவத்தை மன்னியும், உடைய ரத்தத்தினால் இருதயத்தை கழுவும், எனக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை தாரும். வாலிப மகளே ஜெபம் பண்ணு, வாலிப தம்பி ஜெபம் பண்ணு. உன் அந்தரங்க வாழ்க்கையில காணப்படுகிற பாவங்கள் அறிக்கையிடு, அறிக்கையிடு. விட முடியல, நீ கலங்குறியா? இப்போ இயேசுடைய ரத்தத்தின் வல்லமை உன் மேல இறங்குகிறது, பாவ கட்டுகள் அறுக்கப்படுகிறது. இப்பொழுது இயேசுடைய ரத்தத்தின் வல்லமை உங்க மேல இறங்கி கொண்டு இருக்கிறது. சிலர் கதறி அழுகிறீங்க, சிலர் வாய்விட்டு அழுகிறீங்க, அது உங்களால் அடக்கிக் கொள்ள முடியல. என்னால் ஆவியானவர் உங்களை தொடுகிறார். பரிசுத்த ஆவியானவர், இயேசுடைய பிரசன்னம் உங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கிறது. இயேசுவின் பிரசன்னம் உங்களை தொடுகிறது. வாய்விட்டு கதறி அழுகிறீங்க, வெட்கப்படாதங்க, வெட்கப்படாதங்க. இது உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கிற நேரம், உங்களுடைய வாழ்க்கை மாறுகிற நேரம், சமாதானத்தை, சந்தோஷத்தை பெறுகிற நேரம். இயேசுவே மன்னியும், இயேசுவே இறங்கும், இயேசுவே விடுதலை தாரும். கேளுங்க, கேளுங்க. நீங்கள் மனைவி கணவருக்காக ஜெபம் பண்ணுங்க, கணவர் மனைவிக்காக ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்க, என் பிள்ளைகளை பாவத்திலிருந்து விடுவீங்க ஆண்டவரே, என் கணவரை விடுவீங்க, என்னை விடுவீங்க. உம்முடைய ரத்தத்தின் வல்லமை எங்க வீட்டுக்குள்ள இறங்கட்டும், என் குடும்பமே இன்னைக்கு விடுதலை அடையட்டும். ஜெபம் பண்ணுங்க, கூப்பிடுங்க. இயேசுடைய வல்லமை இறங்குகிறது, இயேசுடைய ரத்தத்தின் வல்லமை இறங்குகிறது. என் பாவம் மன்னிக்கப்படாது நீ நினைக்காதங்க. இயேசு கிறிஸ்துவினால் எல்லா பாவத்தையும் மன்னிக்க முடியும், அவருடைய ரத்தம் உங்களை கழுவ முடியும். ஜெபிங்க, ஜெபிங்க. இயேசுவே, இயேசுவே என்னை மன்னியும், கழுவும் தகப்பனே.
கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்கப்பா. அநேகர் கண்ணீரோடு உடைந்த உள்ளத்தோடு ஜெபிக்கிறாங்கப்பா. கதறுதலோடு ஜெபிக்கிறாங்க. இயேசுவே எனக்கு இறங்கும், இயேசுவே மன்னியும், இயேசுவே விடுதலை தாரும் என்று அநேகர் ஜெபிக்கிறாங்கப்பா. இப்போ உங்களுடைய ரத்தத்தின் வல்லமை அவங்க மேலே இறங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையின்படி உங்களுடைய ரத்தத்தின் வல்லமை அவர்களுக்குள் இறங்கட்டும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இப்பொழுது என் ஆவியிலே நான் பார்க்க முடிகிறது. சிலருக்குள்ளே பாவத்தை கொண்டு வந்த அசுத்த ஆவிகள் உங்களை விட்டு விலகுகிறது. குடி வெறிய நாவிகள், மதுபானத்தை கொண்டு வந்த குடி வெறிய நாவி சிலரை விட்டு உள்ளத்தை விட்டு விலகுகிறது. குடி வெறிய நாவி, விபச்சார வேசித்த நாவி சிலரை விட்டு விலகுகிறது. ஐயோ, உங்களை விபச்சாரத்தில் அடிமைப்படுத்தி வைத்திருந்த ஆவி விலகுகிறது. சிலரை விட்டு இச்சைய நாவிகள் வெளியேறுகிறது. இயேசுவின் நாமத்தில் வெளியேறு பொல்லாத சாத்தானே, பாவத்தை கொண்டு வருகிற பிசாசை கடிந்து கொள்ளுகிறேன். ஓரின சேர்க்கை பாவத்தை கொண்டு வந்து இந்த பாவத்துக்கு அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற ஆவி இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறது, வெளியேறுகிறது. இப்பொழுது ஓரின சேர்க்கை பாவத்தை கொண்டு வந்த ஆவி இயேசுவின் நாமத்தில், மகளே உன்னை விட்டு அதை வெளியேறுகிறது. நீ பயப்படாதே, உனக்கு விடுதலை. வாலிப தம்பி, இன்றைக்கு உனக்கு விடுதலை, அதிலிருந்து உனக்கு விடுதலை. இயேசுவின் ரத்தத்தினால் உனக்கு விடுதலை. பண ஆசை, பண ஆசையினால நான் லஞ்சம் வாங்கி கொண்டிருக்கிறேன், பண ஆசையினால் அநியாய சம்பாத்தியம் பண்ணுகிறேன். இன்றைக்கு அப்படிப்பட்டவளுக்கு விடுதலை. பண ஆசையை கொண்டு வருகிற ஆவியில் இந்த விடுதலை. போதை வஸ்துகள், சில வாலிபர்கள், வாலிப பெண் பிள்ளைகள் போதை வஸ்துகள் ரகசியமாய் அடிமைப்படுத்தி இருக்கிற ஆவி விலகுகிறது. இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு விலகுகிறது. அதை தூக்கி எறிந்து போடு. வாலிப தம்பி, வாலிப மகளை, உன் வீட்டுக்குள்ள இருக்கிற உன் பெற்றோருக்கு தெரியாது. இன்றைக்கு அதை எடுத்து குப்பையில போட்டு விடு. யாருக்கு தெரிய வேண்டாம். இப்பொழுது உனக்கு விடுதலை. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. அந்த ஆவி வெளியேறுகிறது. அந்த பொல்லாத பாவத்தை கொண்டு வருகிற ஆவிகள் வெளியேறுகிறது. நிறைய பேருக்கு விடுதலை, விடுதலை இயேசுவின் நாமத்தில். சிலர் விட்டு அசுத்த ஆவிகள் அலறிக்கொண்டு வெளியேறுகிறது. பயப்படாதங்க. வாலிபர்கள் சரிந்து விழுகிறார்கள். பயப்படாதங்க. அந்த ஆவி வெளியேறுகிறது. பெற்றோர் பயப்படாதங்க. இயேசுவே ஸ்தோத்திரன் சொல்லுங்க, இயேசுவே ஸ்தோத்திரன் சொல்லுங்க. என்னால் அதை பார்க்க முடிகிறது. வாலிப மகளுக்கு விடுதலை. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. வாய் திறந்து இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், விடுதலைக்காய் ஸ்தோத்திரம், மன்னிப்புக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இது ஆண்டவருடைய பலத்த வல்லமை இன்னைக்கு வெளிப்பட்டு அநேக குடும்பங்களிலே விடுதலை உண்டாகி கொண்டு இருக்கிறது. சில குடும்பங்களிலே பரம்பரையாய் குடிப்பழக்கம், பரம்பரையாய் மதுபான பழக்கம், இன்றைக்கு அந்த சாப கட்டு அறுக்கப்படுகிறது. ஒரு தாய் ஜெபிக்கிறீங்க, என் கணவரும் குடிக்கிறார், என் மகனும் குடிக்கிறான், என்னுடைய பிள்ளைகளும் குடிக்கிறாங்க. ஐயோ, இந்த சாபம் மாறட்டும் ஜெபிக்கிறீங்க. இப்பொழுது கட்டுகள் அறுக்கப்படுகிறது. சாப கட்டுகள் அறுக்கப்படுகிறது. அந்த ஆவி விலகுகிறது. விபச்சார ஆவி சாபமாய் தொடர்ந்து வருகிறது. ஐயோ, விபச்சார ஆவி என் பிள்ளைகளையும் பிடித்துக் கொண்டது என்று ஜெபிக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கு விடுதலை. இயேசுவின் ரத்தத்தின் பலமினால் விடுதலை. பரிசுத்தம் உண்டாகிறது. இன்றைக்கு அநேகருடைய உள்ளம் பரிசுத்தமாக்கப்படுகிறது. சிந்தை பரிசுத்தமாக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் விடுதலை, விடுதலை. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். இப்ப அப்படியே எல்லாம் வலதுகரம் உயர்த்துங்க. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே, என்னை மன்னித்ததற்காய் ஸ்தோத்திரம், எனக்கு விடுதலை தந்ததற்காய் ஸ்தோத்திரம், என் உள்ளத்தில் நீர் வந்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம். வாய் திறந்து சொல்லுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி.